அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ளூபெர்ரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக். ஸோ இப்போ நியூ இயர் வரப்போகுது, அப்படி இல்லைனா உங்கள் லவ்ட் ஒன்ஸோட பர்த்டேயாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டின் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 kg ரெசிபிக்கு 7 inch கேக் டின் எடுத்து அது நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1.25 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் எக்கு இல்லாமல் வந்து பண்ண போகிறோம், முட்டை இல்லாமல், தயிர் இல்லாமல் ஒரு எக்லெஸ் வெர்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு சைடில் அந்த 10 minutes ரெஸ்ட் ஆகட்டும், பாலும் வினிகரும். அந்த கேப்பில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெசிப்பியை வந்து முட்டை இல்லாமல் செய்ய போகிறோம். ஸோ எக்லெஸ் வெர்ஷனாக இருக்க போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் இல்லாமல் செய்கிறதா இருந்தாலும் சூப்பர் சாஃப்டாக இது இருக்கும். இப்போது நம்ம வந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வினிகர் மிக்சர் அதில் பால் கொஞ்சம் வந்து திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை நம்ம 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போது இதை நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்க டின்னோட சைஸ் வந்து 7 inch 1 kg கான ஒரு ரெசிபி. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kg வெயிட் ஆகும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு கொண்டு போயிடலாம். நான் வந்து ஆல்ரெடி 160 டிகிரி செல்சியஸில் 10 minutesக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரீஹீட்டட் அவனில் அதே 160 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷம் அளவுக்கு எனக்கு கரெக்டாக ஆச்சு. ஸோ 45 minutes வச்சு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த கேக் பேக் ஆகிட்டு ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 kg ரெசிபிக்கு நான் எனக்கு கரெக்டாக வந்து 250 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கண்டினியூஸாக ஒரு 5 to 7 minutes பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரையும் சேர்த்து க்ரீம் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிற கேக் ப்ளூபெர்ரி ஃப்ளேவருங்கிறதுனால ப்ளூபெர்ரி ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட் க்ரஷ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் இப்போல்லாம் வந்து சின்ன சைஸ் பாட்டிலில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த விப்பிங் க்ரீம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதனால நம்ம க்ரீம் வந்து ப்ளெயின் ஃப்ளேவராக இல்லாமல் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் க்ரீம் இப்போ ரெடி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கும் டெக்கரேஷன்ஸ்க்குமே வந்து பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கேக்கும் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக மேலே கொஞ்சம் கிராக்ஸ் இருக்குது, அது நோ ப்ராப்ளம். எப்படியோ நம்ம டாப் லேயர் வந்து ரிமூவ் தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த டின்னை நான் வந்து கவுத்திட்டு டேப் பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம மேலே இருக்கிற கேக்கோட லேயரையும் நான் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் கேக்கோட டாப் லேயர் ரிமூவ் பண்ணி நான் கேக்கை வந்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த கேக்கை வந்து சுகர் சிரப்பில் வந்து நம்ம வந்து இதை கோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து சுகர் சிரப் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் நம்ம இதை வந்து சோக் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கீழே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கேக் நகராமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு நான் வந்து சுகர் சிரப் போட்டு நல்லா வந்து இதை சோக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணலாம். பிகினராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரீமை பார்டரில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து சென்டரில் வந்து கொஞ்சமாக நான் அந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷையும் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா லேயர்ஸையும் போட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ரீம் வந்து பைப் பண்ணும்போது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்பெச்சுலா வச்சு நம்ம ஈவனாக வந்து எல்லா சைட்ஸையும் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்கரேஷன் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வச்சு அந்த ரவுண்டான ஒரு அவுட்டர் மார்ஜின் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து பைப் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக நம்மளோட ப்ளூபெர்ரி க்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அதுவே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே சைட்ஸ்லேயும் கொஞ்சம் ட்ரிப்பிங்ஸ் மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே வந்து இந்த ப்ளூபெர்ரி கேக்குக்கான பேசிக் டெக்கரேஷனோடவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ இயருக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பர்த்டேஸ்க்கோ நீங்களும் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.